என்னைத் தேடும் இறைவனே, உம்மை நாடி வருகிறேன். என்னைத் தேடும் இறைவனே, உம்மை நாடி வருகிறேன். மே 20 இன்றைய தியானத்தின் தலைப்பு, என்னைத் தேடுங்கள். வாசிக்க வேண்டிய திருமறை பகுதி ஆமோஸ் 5ஆம் அதிகாரம் 1 முதல் 17 வரையுள்ள வசனங்கள். நீங்கள் பிழைக்கும்படிக்கு தீமையை அல்ல, நன்மையைத் தேடுங்கள். ஆமோஸ் 5:14. ஆமோஸ் தீர்க்கதரிசி மனவேதனையுடன் புலம்புகிறார். தான் புலம்பிக் கூறுவதை கேளுங்கள் என்று கேட்டுக்கொள்கிறார். இஸ்ரவேல் நாட்டின் வீழ்ச்சி. எதிர்காலத்தில் இந்த வீழ்ச்சி நிச்சயமாய் நடைபெறும் என்பதை உணர்ந்த தீர்க்கதரிசி ஏற்கனவே நிகழ்ந்துவிட்டது போல் இறந்த காலத்தில் கூறுகிறார். இனி ஒருபோதும் எழ இயலாதபடி இஸ்ரவேல் நாடு வீழ்ந்துவிட்டது. போருக்குப் போவோரில் 10 ஒரு பங்கினர்தான் தப்பித்துக் கொள்வார்கள். இஸ்ரவேல் மக்கள் கர்த்தரை தேடாமல் பெத்தேல், பெயர்செபா, கில்கால் போன்ற இடங்களில் வேற்று தெய்வங்களை வழிபட்டனர். அன்புள்ள தேவன் என்னை தேடுங்கள் என்று அழைக்கிறார். அவரை தேடினால் இஸ்ரவேலர் மட்டுமல்ல, நாமும் கூட பிழைத்துக் கொள்வோம். இஸ்ரவேலர் செய்த பாவங்கள். எல்லோரும் விரும்புகிற நீதி, நியாயத்தை எட்டி போல கசக்க பண்ணி அநீதிக்கு இடம் கொடுத்தனர். இன்றைய நீதிமன்றங்கள் போல அன்று ஒலிமுக வாசலில் வழக்குகள் விசாரிக்கப்பட்டன. அங்கே நீதிக்காக பேசுகிறவனை கடிந்து கொண்டனர். உண்மை பேசுபவனை வெறுத்தனர். தரித்திரனை ஒடுக்கி அவனிடமிருந்து தானியத்தை அநியாயமாய் பெற்றுக் கொண்டனர். நீதிமான்களை ஒடுக்கி பரிதானம் வாங்கினர். ஏழைகளின் நியாயம் புரட்டப்பட்டது. தேவன் எப்படிப்பட்டவர்? நட்சத்திரங்களை படைத்தவர், மரண இருளை மாற்றக்கூடியவர், பூமியின் மீது மழையை பொழிகிறவர், சர்வவல்லவர். அவரை அண்டிக் கொண்டவர்களை பிழைப்பூட்டுகிறவர். இஸ்ரவேலருக்கு வரும் தண்டனை. போரில் தோற்றுப்போவர். நாட்டை அக்கினி பட்சிக்கும். மக்கள் தங்கள் கைகளின் பலனை அனுபவிக்க இயலாது போவர். பொழிந்த கற்களால் வீடுகளைக் கட்டினாலும் குடியிருக்க முடியாது. இன்பமான திராட்சைத் தோட்டங்களை நாட்டினாலும் அதன் கனிரசத்தை அருந்த முடியாது. உழைத்தாலும் உழைப்பின் பலனை அனுபவிக்க முடியாமற் போவது பெரும் சாபமாகும். தப்பிக்கும் வழி உண்டோ? உண்டு, உண்டு. கர்த்தரே கூறுகிறார், என்னைத் தேடுங்கள், அப்பொழுது பிழைப்பீர்கள். அந்நிய தெய்வங்களை வணங்க வேண்டாம். தீமையைத் தவிர்த்து நன்மையை நாடுங்கள். ஏழைகளுக்குரிய நீதியை நிலைப்படுத்துங்கள். ஒருவேளை கர்த்தர் இறங்குவார். சகோதரரே, நாமும் கூட இஸ்ரவேலரைப் போலவோ அதைவிட மிகுதியாகவோ தீமை செய்திருக்கலாம். ஆனாலும் இரக்கமுள்ள தேவன் என்பதால் அவருடைய இரக்கத்துக்காக மன்றாடுவோம். அதற்கு முன்னதாக தீமையை வெறுப்போம், நன்மையை, நீதியை நாடுவோம். பாவத்தோடு மனிதன் போராடுகிறான். தேவன் மனிதனோடு போராடுகிறார். வெற்றி தேவன் மூலமாய் மனிதனுக்கு வருகிறது. பாவத்தோடு மனிதன் போராடுகிறான். தேவன் மனிதனோடு போராடுகிறார். வெற்றி தேவன் மூலமாய் மனிதனுக்கு வருகிறது. ஜெபம். தேவா, தீமையை வெறுக்கிறேன், நன்மையை நாடுகிறேன். எல்லாவற்றிற்கும் மேலாக உம்மை தேடுகிறேன். பிழைப்பியும். ஆமேன்.